ஹாய், இன்றைக்கி குட்டானோட ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? மேங்கோ சீஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது மில்கை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 பீஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே மில்க் திரிஞ்சு வந்துடும். அதை வடிகட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லெமன் ஸ்மெல் வரும் அதில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வராது. அதை வாஷ் பண்ணிவிட்டு ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். 2 கேஷ்யூஸும் சீஸ் பாதி பீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் போட்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பிஸ்கெட்ஸும் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணோடனே கீ மெல்ட் பண்ணி அதே கிரைண்ட் பண்ணதோட ஆட் பண்ணி இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேங்கோ எடுத்துருக்கேன். மேங்கோ கட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரெஷ் மேங்கோவாக எடுத்துக்கோங்க. மேங்கோவே இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ அகர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சீஸ் க்ரீமில் நம்ம அரைச்ச மேங்கோ பல்ப்பை கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சீஸ் க்ரீம்லேயும் மேங்கோலையும் ஒரு டீஸ்பூன் அகர் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லேயர் பிஸ்கெட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ சீஸ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மேங்கோ பீசஸை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயராக மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா மேங்கோ சீஸ் கேக் ரெடி.